ஏழரை சனி அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்கு மட்டும்தான் இந்த சுக்கிரதசைக்கு நான் போடுறேன். 27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு. மேஷராசி சுக்கிரதசை இந்த 2025 மேஷராசிக்கு சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வரும். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது கேதுவோட நட்சத்திரம். இந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு 7 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு. அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. கேது தசைக்கு பிறகு 20 வருடங்கள் அப்படின்னாக்கா 27 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 24 முடியும், ஒரு சில பேருக்கு 20 வயசுலேயே முடிஞ்சிடும். இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 2025 இந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு பொருந்தும். 25ன்றது 26 வயசு வரைக்கும் தான். ஏன் இந்த பதிவு முக்கியமாக நான் போடுறேன், இளம் வயது காலகட்டத்தில் இருக்கிற நபர்கள், மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் ஒரு 40-45 வயசில் இல்லை ஒரு 50 வயசுக்கு மேலே 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை வேறு ராசியாக இருக்கக்கூடிய நபர்களோ, உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு பார்க்கலாம் இல்லையா, அவங்களோட நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். இப்போ சுக்கிரதசை பையனோ பொண்ணோ உங்கள் வீட்டில் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா, அதுக்காக இந்த பதிவு போடுறேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக 2025 ஏழரை சனி ஆரம்பம். விரய சனியாக மீனராசிக்கு மார்ச் 29 சனி பகவான் பயிற்சியாகிறார். சனி பகவான் பயிற்சியாகக்கூடியதுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு இந்த சுக்கிரதசையோட பலன்கள் கிடைக்கும். அதாவது சுக்கிரதசையில் இருந்தீங்கன்னாக்கா மேஷராசிக்கு ஏழரை சனியோட விரய சனியோட பலன்கள் கிடைக்கும். 16 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, சுக்கிரதசை நடக்குது. உங்களுக்கு சுக்கிரதசை எப்படி இருக்கும், இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது. ஏழரை சனி ஆரம்பிக்கலைனாக்கா நீங்கள் பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் அந்த வீடியோவை நான் பதிவு போட போகிறதில்ல. ஏழரை சனிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ வரும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, உங்கள் லைஃபுக்காக உங்களுக்கு முன்னோட்டமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுக்கலாம், பார்த்து நிதானமாக நடந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. அதனால் இப்போ 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, சுக்கிரதசை நடக்குது, படிக்கிற வயசில். இது வரைக்கும் இருந்தது வேறு, இதன் பிறகு நீங்கள் இருக்க போகிறது வேறு. ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறதுனால, சுக்கிரதசை சனியோடைய நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. ஓரளவுக்கு படிப்பு அப்படி இப்படின்ட்டு போயிடும், ஏதோ ஒன்று போகும். படிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பை முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நார்மலாகவே போயிடும். என்ன ஒன்று, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷம் இப்போ இருக்காது, ஒரு தெளிவு இப்போ இருக்காது. எதுலேயுமே ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். முதல்ல சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா செய்யாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மேஷராசிக்கு, 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கலத்திர பாவஸ்தானாதிபதி. கலத்திர பாவகம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியணும், திருமணம் சம்பந்தப்பட்டது 7ஆம் இடம். அதுக்குண்டான அதிபதி தசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த ஆசைகளை தூண்டும், அது சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான காலகட்டத்தில் இருந்தீங்க, பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா 20 வயசுக்கு மேலே திருமணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருமணத்துக்கு உண்டான தடையை கொடுக்குமா, தடை கொடுக்காது, உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மை செய்யும், நன்மை தீமை 2 மட்டுமே பார்ப்போம். இந்த ராசிக்கு 2 கூடைய கிரகம் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நியூட்ரலாக தான் செவ்வாயோட வீட்டுக்கு நன்மை செய்வார். உங்கள் சுய ஜாதகத்தில் இருப்பு பொறுத்து அது எங்கே இருந்தாலும் சரி. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கடுமையான கெடுபலன்கள் உண்டு. அதே 6, 8, 12 இல்லை, வேறு 5 இல்லை 4ஆம் இடம், அப்படி இல்லைனாக்கா 9 இது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று சனி. இது முதல் சுற்று அப்படின்னும் போது கடுமையான மன நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய காலம்னு சொல்லலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், மந்த நிலையை கொடுக்கும், மனக்குழப்பத்தை கொடுக்கும், நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரிவினைகளை கொடுக்கும்.
இதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள் வேற, இதன் பிறகு வரக்கூடிய நண்பர்கள் வேற. ஒவ்வொருத்தரா பிரிய ஆரம்பிப்பாங்க. தீமைன்னு நான் சொன்னேனாக்கா இது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லவ் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கனாக்கா, அதாவது லவ் அதுமாரி இருந்துச்சுனாக்கா அது உடைய ஆரம்பிக்கும். இப்போ உடையல்னா கூட சென்ட்ரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து 2025ன்னு சொல்ல முடியாது, விரய சனிலே அது உடைய ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். அவர்களுடைய மாறுபாடான குணம், அதாவது உங்க கூட பழகிறாங்க, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறது என்னென்னா படிக்கக்கூடிய காலங்களில் இல்லை படிப்பு முடிச்சுட்டு 25 வயசுக்குள்ளே சுக்கிரதசையில் இருந்தீங்கனாக்கா, சுக்கிரதசை தெளிவாக சொல்கிறேன், சுக்கிரதசை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அதுவும் இல்லாமல் அசுப கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா இதுக்கு மட்டும்தான் நெகட்டிவான பலன்கள் நடக்கும். சுப தொடர்பு, சுப கிரகத்தோட சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம் அது மாதிரி இருந்து தசை நடத்துச்சுனாக்கா பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் பலன்கள் கம்மி தான். இப்போ லவ் அப்படின்றதுல ஒன்று நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கனாக்கா அவங்க பிரியிற மாதிரி ஒரு தோரணை தெரியும், உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே சந்தேகம் வரும், இல்லை உங்கள் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வரும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதில் மட்டும் படிப்பு எப்படி இருக்கும் அதெல்லாம் இல்லை, லவ்வெல்லாம் இல்லை, அதுமாரி எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது, அதுமாரி நண்பர்கள் வட்டாரமும் கிடையாது. படிப்பு கொஞ்சம் டல்லாகும், சின்ன சின்ன ஒரு தோய்வுகள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேஷராசியில் சுக்கிரதசை நடக்குது, உங்கள் பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஊக்கத்தை கொடுக்கணும். தோழமை, அதாவது தட்டி கொடுக்கணும். எதையுமே எந்த ஒரு தொய்வான டைம்லேயும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். எதையுமே கோவப்பட்டு பேசக்கூடாது பசங்கக்கிட்ட. நான் சொல்கிறது இல்லை, நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் இல்லை பேச்சுவார்த்தை நடவடிக்கை, இது அசுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே. சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, கொஞ்சம் டல்லாக்கும். முன்ன மாதிரி இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கும். இந்த 7 சனி கேரக்டரேஷனை கொஞ்சம் மாறி காட்டும். முன்ன நல்ல பையனாக இருந்தான், சொல் பேச்செல்லாம் கேட்பான், இப்போ கேட்குறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். இன்னொன்று கடுமையான ஒரு தசை, ஏன்னா முதல் சுற்று சனி, இதுக்கு பாசிட்டிவான பலன்களை சொல்லவே முடியாது. அது உங்களுக்கே தெரியும். நல்லபடியாக போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல, நெகட்டிவான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாத செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண உறவுகள், காதல் சம்மந்தப்பட்டது, உங்கள் சுய ஜாதகத்தில் சுப தொடர்பில் இருந்தது, நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 7 சனி கொஞ்சம் உங்களுக்கு மாறுபட்டு நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே மாறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ வர ஆரம்பிக்கும். தொடர்பில் வருவாங்க, நண்பர்கள் வட்டாரம் பெருக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பில் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். 27 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, சுக்கிரதசை நடக்குது, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இந்த லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா சுக்கிரதசை நடக்குது, இதே ராசியில் சுக்கிரதசை நடக்குது, இதுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திடீர் பண வரவு, ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது, வேலையை சேர்ந்துருப்பீங்க, ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். இன்னொன்று, இதே சுப தொடர்பில் இருக்கக்கூடிய தசை சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்குதோ இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா. நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள், நான் நிறைய சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன், எது மூலிமா கஷ்டம் வரும். தவறான தொடர்புகள், தவறான நண்பர்கள் வட்டாரம், பழக்கங்கள், அதாவது தவறான கெட்ட பழக்கங்கள், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போவாங்க. ஒன்று பாலியல் ரீதியாக தவறான தொடர்பு, அப்படி இல்லைனாக்கா கெட்ட பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான அமைப்புகளில் போக ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சுக்கிரதசையில். அப்பா அம்மாவுக்கே பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், அவர் நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் இருப்பார், திடீர் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இது மாதிரி நிறைய அமைப்புகளை வந்துடும். இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சின்ன வயசில் வர குட்டி சுக்கிரன் இருக்கு இல்லையா, இது குட்டி சுக்கிரன் 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய சுக்கிரதசை உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இதில் படிப்பு, வேலைவாய்ப்பு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இதுலேயே போயிடும். ஒரு 40 வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சிங்களேன்,
அந்த சுக்கிரதசை தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 40 சொல்லக்கூடாது, ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு நல்ல சுப தொடர்புள்ள தசை வந்துச்சுனாக்கா, சுக்கிரதசை வந்துச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லலாம், யோக தசைன்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் 20 வருடமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் வர்றது இந்த சுக்கிரதசை மனசை தான் கெடுக்கும். இது வந்து 7.5 சனிக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். 7.5 சனி இல்லைன்னா அந்த சுக்கிரதசையில் நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, இதை பற்றி நான் எடுக்கவே போகிறதில்ல. 7.5 சனி அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்கு மட்டும்தான் இந்த சுக்கிரதசைக்கு நான் போடுறேன் 27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இதில் அதே வயதான காலத்தில் வரக்கூடிய சுக்கிரதசை உடல்நிலை பாதிக்கும், இப்போ மனசை பாதிக்கும். இருந்தாலும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயும் ஒரு விதிவிலக்கு உண்டு. அவங்களுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது. உங்களுக்கு 7.5 சனி இருக்கட்டும் ஒரு பக்கம், யோக தசையாக இருந்தால் சனி பகவான் யோகத்தை அள்ளி கொடுப்பார், சுக்கிரனோடு சேர்ந்து அவரும் கொடுப்பார். அவயோக தசையாக இருந்தால் என்ன நடக்குன்னு நான் சொன்னேன். அதே இந்த யோக தசையாக இருந்து 7.5 சனியில் சுக்கிரனும் கொடுக்க, சனி பகவானும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க, தாய் தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த பலன்கள் அவங்களுக்கு போகாது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும், மனசு ரீதியாக கொஞ்சம் மனசளவில் பாதிச்சிருப்பீங்க, வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கொஞ்சம் டல் பண்ணிவிடும், கொஞ்சோண்டு வருமானத்தை கம்மி பண்ணும் இந்த சனி பகவான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகம்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லைன்னாக்கா இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம். நன்றி.